மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதேபோல கருத்து தெரிவித்துள்ள திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, ஒரு மொழியை விரும்பி படிப்பதற்கும் திணிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை மத்திய அரசு உணர வேண்டும் என்று கூறியுள்ளார். எப்பவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்று எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சிச்சுவேஷனையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு மொழி திணிப்பு என்று வரும்பொழுதுதான் அதை எதிர்க்கிறோம். அதை தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை ஒரு சாய்ஸா எடுத்து படிக்கிறதுக்கும் மொழியை திணிக்கப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று மாலை 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரை ஆற்றவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாய்மொழிகளை பேணி காப்பதில் பிரதமர் மோடி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். I respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल we are organizing काशी तमिल संगमम to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. மொழிக் கொள்கை விவகாரத்தில் சில நண்பர்கள் அரசியல் செய்வதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார். What is wrong if a student in Tamil Nadu will learn come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்ததாக குற்றம் சாட்டி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் நெல்லையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சரை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை விடுவிக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கல்வியை சந்தைக்கு உள்ளாக்குவது, வணிக மையத்தை மேம்படுத்துவது, தனியார் மையத்தை உருவாக்குவது என்ற அடிப்படையில் இன்னைக்கு கல்விசார் பணிகளை, மாநில உரிமைகளை பறிப்பதற்கான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. இத்தகைய செயல்களை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசு ஏற்றுக்கொண்டு மக்களிடம் நாடகமாடுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வடசரவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுவதாக விமர்சித்தார். புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுட்டாங்க. இல்லம் தேடி கல்வியே அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? தற்போதுள்ள தமிழக கல்விக் கொள்கையிலேயே தமிழர்களின் வரலாறு இல்லை எனவும் சீமான் தெரிவித்தார். உனக்கு வல்லபாய் பட்டேல தான் கற்பிக்க வருவேன். எங்க பாட்டை வாவுசி ஒருத்தருக்கான் பாருங்க, செக் இழுத்தவன் விடுதலைக்கு. விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா எங்க பாட்டனுக்கு சம்பந்தம் இருக்கு. சொத்தம்பட்டை வித்து செலவு பண்ணா தமிழர்களின் வரலாற்றை யாரும் கற்பிப்பதில்லை எனவும் சீமான் விமர்சித்தார்.